வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 3 கிலோ மட்டனும் 2 கிலோ ஜீரக சம்பா அரிசியும் வச்சுட்டு நம்ம ஒரு குக்கர் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நான் இன்றைக்கி 2 கிலோ அப்படின்றதுனால 300 ml கடலை எண்ணெய் ஊற்றுறேன். பாருங்கள், 300 ml அளவுக்கு நம்ம கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா 100 ml அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இதில் ஒரு 6 பட்டை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 8 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்குவோம். இதில் 10 கிராம்பு எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், 400 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். அதையும் போட்டு அப்படியே தாளிச்சுக்கலாம். இந்த பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கறது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நல்லா வதக்கிடணும். அது மாதிரி பூண்டும் நல்லா வதக்கிடணும். இதுதான் பிரியாணியோட டேஸ்ட் கொடுக்கறது. நான் 400 கிராம் அளவுக்கு பூண்டை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த 400 கிராம் அளவுக்கு பூண்டை போட்டுக்கோங்க. இந்த பூண்டும் நல்லா வதங்கிடணும். அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க, என்னம்மா பூண்டு நல்லா வதங்கணுன்றாங்க, அதாவது பூண்டு இஞ்சியோட ஜாஸ்தியாக போட்டால் நல்லாயிருக்கும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க அப்படின்னாங்க. அதாவது இஞ்சியோட பூண்டு ஜாஸ்தி போட்டால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது மாதிரி இஞ்சியோட பூண்டு நல்லா வதங்கிடணும். வதங்கிடுச்சுனாலும் பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது ரெண்டையுமே நீங்கள் கவனத்தில் வச்சிட்டிங்கன்னா உங்கள் பிரியாணி நல்ல அட்டகாசமான சுவையில் இருக்கும். பாருங்கள், இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பை இந்த ஸ்டேஜிலே போட்டுடலாம். ஓரளவுக்கு இது பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 300 கிராம் அளவுக்கு இஞ்சியை தனியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். எல்லாமே இன்னும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஒரு 6 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 15 ஏலக்காய் எடுத்துருக்கேன், ஒரு 12 கிராம்பு எடுத்துருக்கேன். இது எல்லாமே என்ன பண்ணலாம், மிக்சியில் போட்டுட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொடியை இந்த பிரியாணியில் போடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இப்போ நான் 2 கிலோ அரிசிக்கு 6 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போடுறேன். பாருங்கள், இதை நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா தலை இருக்கு இல்லைங்களா, முதல்ல ஒரு 1/4 பகுதி போட்டுக்குவோம். கொத்தமல்லி இலையும் ஒரு பாதி அளவுக்கு போட்டுவோம். மீதி அளவுக்கு இருக்கிறத ஃபைனலாக போடுவோம். பாருங்கள், இதில் என்ன பண்ணுவோம், ஒரு 5 பச்சை மிளகாயை லேசாக கீறிட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி 400லேருந்து 450 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 150 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் அரைச்சி வச்ச பொடி எல்லாமே இதில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த தக்காளி எல்லாம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ 200 கிராம் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். இப்போ 3 கிலோ மட்டன் எடுத்து தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு போட்டுக்கலாம்.
மசாலா போட்டு நல்லா ஒரு பிரட்டியாச்சு. வதக்கிட்டு என்ன பண்ணலாம், நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர் விசில் போட்டுடலாம். போட்டுட்டு இது 2 விசில் மட்டும் வந்தால் போதும். வந்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் மட்டும் ஸ்லோ பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. மட்டன் நல்லா வெந்துடும். ஏன்னா தயிர்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால மட்டன் நல்லா வெந்துடும். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அரிசியெல்லாம் எடுத்து இதில் போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. இப்போ லேசாக ஒரு பரட்டி விட்டுடலாம். அப்போ தான் மசாலா எல்லாமே இந்த அரிசிக்குள்ளே நல்லா பிடிக்கும். இப்போ இதுலேருந்து நிறைய மசாலெலாம் இருக்கிறதுனால 1க்கு 1.25 மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு இப்போ பாருங்கள், இதில் 3 எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து வச்சுருக்கேன். விதை இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு ஊற்றிக்கோங்க. பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மீதி இருக்க கொத்தமல்லி புதினா எல்லாத்தையுமே இதில் அப்படியே தூவி விட்டுடலாம். எல்லாத்தையும் ஒரு பரட்டி விடுங்க. கலக்கிட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். குக்கர் விசில் போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா ஒரு விசில் வந்தோடனே ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ எடுத்து பார்ப்போம். பாருங்க, நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், உடனே அப்படியே எடுத்துறாதீங்க. புதினா இலை கொத்தமல்லி இலையை தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடிட்டு விசில் அப்படியே வச்சுட்டு உடனே எடுத்துக்கலாம். இது வந்து தம் போடுற மாதிரி, ஏன்னா அடியிலலாம் தண்ணி இருக்கும். நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு 1 நிமிஷம் மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக பிரியாணி வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்க, இப்போ நல்லா சூப்பரான நல்ல உதிரியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.